முருகனின் அறுபடை வீடுகளை தவிர பிரசித்தி பெற்றது எட்டுக்குடி முருகன் கோவில். தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள எட்டுக்குடி முருகன் கோவில் மிகவும் பழமையானது. இங்கு முருகன் வள்ளி தெய்வானையுடன் மயில் மீது அமர்ந்து அருள்பாலிக்கின்றார். இங்கு முருகனை காண வரும் பக்தர்களின் மனநிலைக்கு ஏற்ப தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு காட்சியளிக்கின்றார். அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. இந்த கோவிலை சுற்றி 8 திசைகளிலும் சிவஸ்தலங்கள் சூழ்ந்துள்ளது. மேலும் அஷ்டலட்சுமிகளும் வணங்கிய சிறப்பு இத்தலத்திற்கு உண்டு. கந்த புராணத்தில் கூறியுள்ளபடி இங்கு அருள்பாலிக்கும் முருகன் சூரபதுமனை அழிப்பதற்கு முன்பாக தேவேந்திரனாகிய மயில் மீது ஏறி அமர்ந்துள்ள மூர்த்தமாக காணப்படுகின்றார். அம்பரா தூணியிலிருந்து அம்பை எடுக்கும் நிலையில் உள்ள வீர சௌந்தர்யம் உடையவராக வீற்றிருக்கும் வேலாயுத கடவுள்தான் இங்கு மூலவர். சூரபத்ம வதத்திற்கு முருகப்பெருமான் இங்கிருந்து 9 வீரர்களுடன் புறப்பட்டதாக கூறுகின்றது ஸ்தல புராணம். முன்னொரு காலத்தில் இப்பகுதி சோழ மன்னரால் ஆட்சி செய்யப்பட்டு வந்தது. நாகப்பட்டினம் அருகில் உள்ள பொருள் வைத்த சேரி, அதாவது சிக்கல் என்கின்ற ஊரில் இறைத்தன்மை கொண்ட சிற்பி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அந்த சிற்பி ஒரு அற்புதமான முருகன் சிலையை செதுக்கினான். மிகுந்த அழகுடன் காணப்பட்ட அந்த முருகன் சிலையை கண்ட மன்னர் இதே போன்று இன்னொரு சிலையை சிற்பி செய்துவிடக்கூடாது என எண்ணி சிற்பியின் கட்டை விரலை வெட்டிவிட்டார். இந்த சிலைதான் தற்போது சிக்கல் கோவிலில் உள்ளது. இதனால் வேதனையடைந்த சிற்பி பக்கத்து ஊருக்கு வந்து தனது விடாமுயற்சியால் மற்றும் ஒரு அற்புதமான முருகன் சிலையை வடித்தான். அந்த தெய்வீகமான அந்த சிலையில் இருந்து ஒளி வீசத் தொடங்கியது. அச்சிலையானது உயிர் துடிப்புடன் அமைந்து முருகனின் உடலில் அக்னி ஜுவாலையும் உண்டானது. முருகன் சிலையை செதுக்கிய கல்லிலேயே மயிலையும் செதுக்கி வடித்து கொண்டிருந்தார். சிற்பம் முழுவதுமாக முடிவதற்குள் அச்சிலைக்கு உயிர் வந்து சிலையில் முருகன் அமர்ந்திருக்கும் மயிலானது பறக்க தொடங்கியது. இதனை பார்த்து கொண்டிருந்த குறுநில மன்னனான முத்தரசன் காவலாளிகளை பார்த்து அந்த மயிலை எட்டிப்பிடி என உத்தரவிட்டான். அதன் பிறகு அந்த மயில் அங்கேயே சிலையாக நின்றுவிட்டது. காலப்போக்கில் இந்த ஊரின் பெயரும் எட்டிப்பிடி என்பது ஏட்டுக்குடி என மருவியது. முருகன் கோவிலில் பிரதான கந்தன் வளைவு நுழைவாயில் மூலமாக முருகப்பெருமான் சந்நிதிக்கு செல்கின்றது. முதலில் இங்கு ஒரு சித்தி விநாயகர் சந்நிதி காணப்படுகின்றது. கருவறையில் வள்ளி தெய்வானையுடன் முருகன் காட்சியளிக்கின்றார். கிழக்கு நோக்கி மயில் மீது அமர்ந்த நிலையில் அருள் காட்சி தருகின்றார். எல்லா தலங்களிலும் முருகனின் வலப்புறம் மயிலின் தலைப்பகுதி இருக்கும். இங்கு மட்டும் மயிலின் தலைப்பகுதி இடப்புறமாக உள்ளது. சிற்பத்தின் முழு எடையும் மயிலின் கால்களால் தாங்கப்படும் வகையில் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. முருகன் சன்னதிக்கு வலதுபுறத்தில் சௌந்தரேஸ்வரர் சன்னதியும் இடதுபுறத்தில் ஆனந்தவல்லியம்மன் சன்னதியும் அமைந்துள்ளன. சௌந்தரேஸ்வரர் சன்னதிக்கு தென்புறம் தட்சிணாமூர்த்தி உள்ளார். பிரகாரத்தின் மூலம் வலம் வரும்போது முதலில் வன்னி மரத்தடியில் பழங்கால சித்தர்களில் ஒருவரான வான்மீக சித்தருக்கு ஜீவசமாதி உள்ளது. அடுத்து தென்மேற்கில் கணபதி, ஜூரதேவர், ஸ்ரீனிவாச சவுந்தரராஜ பெருமாள், ஆஞ்சநேயர், மனோன்மணி, ஐயப்பன், மகாலட்சுமி, நவகிரகங்கள், சனி பகவான், பைரவர் ஆகியோரும் உள்ளனர். பிரகார வடக்கில் முருகனுக்கு சூரபத்மன் வதத்திற்கு துணையாக சென்ற நவ வீரர்களின் திருவுருவமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் முருகனை குழந்தையாக நினைத்து பார்த்தால் குழந்தை வடிவிலும், இளைஞனாக நினைத்து பார்த்தால் இளைஞர் வடிவிலும், முதியவராக நினைத்து பார்த்தால் வயோதிக வடிவிலும் காட்சி தருவது இக்கோவிலின் தனிச்சிறப்புகளில் ஒன்று. முருகன் சூரசம்காரம் செய்ய இங்கிருந்துதான் புறப்பட்டதாக ஐதீகம். அதனால் உக்கிரமாக இருந்த முருகனை பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்து குளிர்விக்கின்றனர். இங்கு முருகன் அமர்ந்துள்ள மயில் சிற்பத்திற்கு தரையின் மீதுள்ள ஆதாரம் அதன் 2 கால்கள் மட்டுமே. இங்கு முருகனின் முழு எடையையும் மயிலின் கால்களால் தாங்கப்படும் வகையில் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. இங்கு சித்ரா பௌர்ணமி திருவிழா 10 நாட்கள் நடக்கும். பௌர்ணமி நாளுக்கு முந்தைய நாளே நடை திறக்கப்பட்டு பாலாபிஷேகம் துவங்கும். பல ஆயிரக்கணக்கான பால் குடங்கள், பால் காவடிகள் இங்கு வந்தபடியே இருக்கும்.
பௌர்ணமி அன்று முதல் தேரோட்டம் நடத்தப்படும். ஐப்பசியில் கந்தசஷ்டி விழா 6 நாட்களும், வைகாசி விசாகம் ஒரு நாளும் விழாவாக நடத்தப்படும். தைப்பூச திருவிழாவின் போது முருகப்பெருமானை தரிசிக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிகின்றனர். இது தவிர மாத திருக்கார்த்திகைகளில் சிறப்பு பூஜையும் உண்டு. குழந்தைகளின் பயந்த சுபாவம் நீங்கவும், எதிரிகளால் ஏற்படும் துன்பம் தீரவும், திருமண தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க முருகனை பிரார்த்திக்கின்றனர். நேர்த்திக்கடனாக முருகனுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் வழிபடுகின்றனர். எண்ணங்களை நிறைவேற்றும் 8 கொடி முருகனை வணங்கி இன்பமயமான வாழ்க்கையை எட்டி பிடிப்போம். ஓம் சரவண பவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.